பண்ணுது? கண்ணெல்லாம் இருட்டிட்டு எடுத்துனா அடுத்த நிமிஷம் மரமா மண்ணுல சாஞ்சிட்டான். நானும் அவன் நெஞ்சில மார்பிள் எல்லாம் தட்டி என்னால முடிச்ச அவ்வளவோ செஞ்சு பார்த்தேன். ஆனா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு அவன் அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துட்டான். வாங்க வாங்க பாருங்க. நிறுத்துங்க. யாரும் அழ வேண்டாம். அகிலனோட ஜாதகம் எனக்கு தெரியும். இவனுக்கு அல்பாயுசு இல்ல, தீர்க்க ஆயுசு. இவனோட விதி முடிகிற நேரம் கிடையாது. இருந்தாலும் அகிலன் நம்மளை விட்டு போயிட்டான். பிரம்மா எழுதின தலையெழுத்தே தலைகீழாயிடுச்சுன்னா இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் கண்ட கனவே கண்டுபிடிச்சு சொன்ன இந்த மகரிஷி இப்ப இந்த மர்மத்தையே கண்டுபிடிச்சிருவாரோ? விதிப்படி இவனுக்கு இன்னும் ஆயுசு இருக்கிறதுனால இவனை என்னால பொழைக்க வைக்க முடியும். அதுக்கான மந்திரம் எனக்கு தெரியும். என்னப்பா ஆச்சு? அகிலா, உன்னதான் கேக்குறேன், என்னப்பா ஆச்சு? என்னாச்சு சொல்லுப்பா. எனக்கு 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 ஆமா, எங்க அவன்? டேய் பாலு, ஏண்டா ஒலிற? இவன் தான், இந்த குண்டு பாலு தான், இந்த குண்டு பாலு தான். இந்த குண்டு பாலு தான் எனக்கு முதலுதவி செஞ்சு என்னை காப்பாத்துனா. அப்பா, நான் பெருசா என்ன செஞ்சுட்டேன்? நான் என் கடமையை தானே செஞ்சேன். மகரிஷி சாமி, பாலு உங்ககிட்ட மாணவனா சேர்ந்து எங்களை மாதிரியே பாடம் வித்தையெல்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்படுறான். இப்போ அவ அகிலனை காப்பாத்தினதுக்கு அவனுக்கு பாராட்டோ பரிசோ தர வேண்டாம். தயவு செஞ்சு அவனையும் உங்க மாணவனா சேர்த்துக்கங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பாலு, ஏற்கனவே நீ என் உயிரை காப்பாத்திருக்க. இப்ப அகிலனோட உயிரையும் காப்பாத்திட்ட. பாலாம்பிகா சொன்ன மாதிரி இதுக்கு பரிசா நான் உன்னை என் சிஷ்யனா சேர்த்துக்கிறேன். நாளைக்கே நாள் நல்லா இருக்கு. நாளையிலிருந்தே பாடத்தை ஆரம்பிச்சுடலாம். மந்தாகினி, சிந்தாமணி, அந்த உபத்திரங்களை இங்க பக்கத்துல என் பேச்சு துணைக்காவது வச்சிருந்திருக்கலாம். அதை செய்யாம அந்த நீலகண்டனை பிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பி வேற தொலைச்சிட்டேன். போனவங்க என்ன ஆனாங்களோ, எப்ப திரும்பி வருவாங்களோ. அவங்களுக்கு சாமர்த்தியம் வல்லமையில போதாது. ஆனா எனக்கு அவங்கள விட்ட இப்ப வேற வழி இல்ல.
நேரத்துல எந்த மிருகம் வந்து கொல்லுமோன்னு பயந்து நடுங்க வேண்டியதா இருக்கே. மந்தாகினி, வந்துட்டியா? நல்ல வேளை, சிங்கமோ புலியோதா என்ன கொல்ல வந்துருச்சோன்னு கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்கி போயிட்டேன். அப்பா, ஆமா, அந்த நீலகண்டனை புடிச்சிட்டு வரேன்னு வீரப்பா பேசிட்டு போனீங்க, என்னாச்சு? எங்க அந்த நீலகண்டன்? அவனை புடிச்சிட்டு வந்தீங்களா இல்லையா? இல்லை தேவி, இம்முறையும் தோல்விதான். தோல்வி தோல்வி தோல்வி, அதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதா? ஒரு மண்ணு உங்களுக்கு தெரியல. ஆமா, போகும்போது 2 பேரும் தானே புறப்பட்டு போனீங்க. இப்ப நீ மட்டும் திரும்பி வந்திருக்க. இன்னொருத்தி அந்த சிந்தாமணி எங்க? அவ்வளவு ஆடி அசைச்சு பின்னாடி வராளா? இல்லை தேவி, அவளும் இப்பொழுது என்னோடு தான் வந்தாள். உன்னோட வந்தாளா? எங்க அவ? அவளை நான் பார்க்கலையே. எங்க அவ வந்தாங்க? நீ சொல்லு. இதோ கொண்டு வருகிறேன். அவளின் நிலையை நீங்களே பாருங்கள். பாருங்கள் தேவி, நம் சிந்தாமணியை. குற்றுயிரும் குலை உயிருமாயிருக்கிறாள். எழுந்து நடக்க கூட முடியாது. கயிறு கட்டிதான் இழுத்து வந்தேன். மந்தாகினி, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி கிடக்குறா? எங்கேயாவது விழுந்து அடிபட்டு பலத்த காயமாயிடுச்சா? அதனாலதான் மயக்கமா இருக்காளா? இல்லை தேவி, எங்கும் தவறி விழவில்லை. விழுந்து அடிபடவும் இல்லை. நீலகண்டனை பிடித்து கட்டி இழுத்து வந்தோம். அதோடு வந்திருக்கலாம். எங்கள் கெட்ட நேரம். ருத்ரனையும் கட்டி இழுத்து வர பார்த்தோம். அது விபரீதத்தில் முடிந்துவிட்டது. இவனை மட்டும் ஏன் கொண்டு போக வேண்டும்? தேவியின் உயிருக்குயிரான காதலன் ருத்ரனையும் இவனோடு சேர்த்து கொண்டு போனால் தேவியார் நம்மை உச்சி முகர மாட்டார்களா? நிச்சயம் நிச்சயம் தேவியார் நம்மை பாராட்டுவார். சரி, நீ இவனுடன் இங்கேயே இரு. மயக்கமடைந்து கிடக்கும் ருத்ரனை நான் கயிறு கட்டி இழுத்து வருகிறேன். என்னாயிற்று சிந்தாமணி உனக்கு? எனக்கு தெரிந்து நிச்சயம் இது அந்த ருத்ரனின் வேலைதான். ருத்ரா, மாணிக்க வாசகா, சித்தா, உங்களோட ஆட்டம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இந்த தேவிய காட்டு புதர்ல கொண்டு வந்து வீசிட்டா அவளால எழுந்து வர முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? வரண்டா, உங்களை கொல்ல எழுந்து வர. இந்த தேவியால முடியும். அத்தனை கட்டுகளையும் அறுத்துக்கிட்டு உங்களை தேடி வர. இதோ வர. மந்தாகினி, பாத்துக்கிட்டு மர மாதிரி நிக்கிற. வா, வந்து நீ ஒரு கைப்புடி, எனக்கு உதவி பண்ணு. நம்ம எதிரிகளை ஒரு கை பாத்துடலாம். வா. இந்த இடத்தை விட்டு அசைய முடியலையே என்னால. முடியலையே. மந்தாகினி, இப்படி செஞ்சா என்ன? நான் உட்கார்ந்திருக்கிற இந்த இடத்த தீயால எரிச்சிடுறேன். இந்த இடம் தீயால எரிஞ்சிட்டா நான் இங்க இருந்து எழுதிச்சிடலாம்ல.
சுத்தி என்னைய கொண்டு போல இருக்கே. மந்தாகினி ஏதாவது பண்ணு. நான் இறந்து சாப்பிட போல இருக்கே. பாத்துட்டு சும்மா இருக்கியே, ஏதாவது பண்ணி தொலை. ஏய் மந்தாகினி, ஏதாவது பண்ணி தொலை. அங்க தண்ணி பானை இருக்குல்ல, அதை எடுத்து வந்து இந்த தீ மேல ஊத்து. சீக்கிரமா சீக்கிரம். ஈஸ்வரா, என்னை நம்பி சித்தர் சாமி என்கிட்ட பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. பாலாம்பிகா கட்ட போற பஞ்சலிங்க கோவிலோட வடிவத்தை நான் படமா வரையணுமா? என்னால் முடியுமா முடியாதான்னு நான் கொஞ்சம் கூட சந்தேகமே படல. ஏன்னா எனக்குள்ள இருந்து கோவிலை வரைய போறது நீதானே. சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. தந்தையும் நீயே, தாயும் நீயே, எந்தை நீயே, எல்லாம் நீயே, ஹரியும் நீயே, ஐயனும் நீயே, சக்தியும் நீயே, சிவனும் நீயே, புத்தி நீயே, மோட்சமும் நீயே, பக்தி நீயே, முக்தியும் நீயே. சிவாய நம. ஓம் சிவாய நம. குருவே சரணம். ஓம் குருவே சரணம். கண்ணே மணியே கவியும் சரணம். விண்ணே ஒளியே வேந்தே சரணம். சச்சிதானந்த சத்குரு சரணம். शिव शिव महादेव शंभो. शिव शिव शंभो. शिव शिव शंभो. ओम शिवाय नमः. ओम शिवाय नमः. குருதேவா, பிரமாதம், அற்புதம். நம்ம பாலாம்பிகா அம்மா கட்ட போற பஞ்சலிங்க கோவிலோட வடிவம் அப்படியே கண்ணு முன்னாடி நிக்குது. ஆமா, இத மண்ணுல வரைஞ்சிட்டீங்க. இத எப்படி கொண்டு போய் சித்தர் சாமி கிட்ட காட்டுவீங்க? இதை வரைய சொன்ன சித்தருக்கு இதை எப்படி பார்க்கணுங்கிற வழி தெரியாதா? நிச்சயம் இதை பார்ப்பாரு. வா, கோயிலை கொண்டு போய் சித்தர் சாமி கிட்ட காட்டுவோம்.
பாலு, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. நீ ஆசைப்பட்டது உன்னை கிடைச்சிச்சு. அது ஒன்றும் சுலபமா கிடைச்சில்லையே. பாவம் பாலு அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான். என்ன கஷ்டப்பட்டான்? மலையை சுமந்தானா இல்ல கடல்ல தான் கடந்தானா? எல்லாம் பாலாம்பிகாவோட பலமான சிபாரிசு. இல்லாட்டி மகரிஷி எல்லாரும் சம்மதிச்சிருக்க மாட்டாரு. முகிலா, ஏன் சிபாரிசை விடு. தனக்கு இது வேணும்னு சதா சர்வ காலமும் அதையே நினைச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா நிச்சயம் நினைச்சது நடக்கும், ஆசைப்பட்டது கிடைக்கும். இப்படிதான் பாலு இன்னைக்கு ஜெயிச்சிருக்கான். ஏற்கனவே இவன் ஒரு மாதிரி மிதப்பாவே திரியுவான். இப்போ நம்மள மாதிரி மகர்ஷிக்கு சிஷ்யனை சேர்ந்துட்டா இவனை கையிலேயே பிடிக்க முடியாதே. பாலு அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பா நடந்துக்க மாட்டான். மகரிஷி சாமி கிட்ட சிஷ்யனா சேர்ந்ததுமே அவனுக்கு அடக்கமும் பணிவும் வந்துடும். வா பாலு, உட்காரு. உன்னோட நீண்ட நாள் விருப்பம் இப்போ நிறைவேற போகுது. இந்த சின்ன சடங்கு சம்பிரதாயத்துக்கு அப்புறம் நீ என்னோட மாணவனா ஆயிடுவ. மற்றவங்க மாதிரியே உனக்கும் மந்திரங்கள், தந்திரம், வித்தைகள் எல்லாத்தையும் சொல்லித்தரப் போறேன். பாலு, அடிப்படையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. நான் உனக்கு கற்றுத்தரப் போற வித்தைகளை நீ ஆக்க வேலைக்கு தான் பயன்படுத்தணும், அழிவு வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. மந்திரங்களை கற்றுக்கிட்டதால மற்றவங்களை விட நாம பெரியவன், உயர்ந்தவன் அப்படிங்கிற கர்வம் உனக்கு வந்துடக்கூடாது. சரிங்க மகரிஷி. முன்னைய விட அதிகமாக அடக்கமும் பணிவும் பொறுமையும் உனக்கு வரணும். நான் கற்றுத்தரப்போகிற வித்தைகளை உன்னோட நன்மைக்காக, உன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்காக, உலக க்ஷேமத்துக்காக பயன்படுத்தணும். சரிங்க சாமி. அப்புறம் பாலு, நான் சொல்லித்தர போகிறது சாதாரண பள்ளிக்கூட பாடம் இல்லை. அதுக்கும் மேலே உன்னை உன்னத நிலைக்கு, ஏன் முக்தி நிலைக்கே கொண்டு போக போகிற படிப்பு இது. இதை சுலபமாக கற்றுக்க முடியாது. கற்றுக்கிற வித்தை புனிதமானதுங்கிறதுனால உன்னோட மனசு, எண்ணம், செயல் மூணுமே தூய்மையா நேர்மையா இருக்கணும். சரிங்க மகரிஷி. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குற மந்திரங்களை நீ தவறான வழியில் பயன்படுத்தி அது எனக்கு தெரிய வந்தா சொல்லிக் கொடுத்த அத்தனை மந்திரங்களையும் நான் திரும்ப வாங்கிக்குவேன். கற்றுக்கிட்ட அத்தனையும் உனக்கு மறந்து போயிடும். இத்தனை நிபந்தனைகளையும் ஏற்றுக்கிட்டு நீ என் சிஷ்யனா ஆகிறதுக்கு உனக்கு சம்மதமா? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? உங்க வாக்குப்படியே நடப்பேன். கொடுத்த வார்த்தை மீறவே மாட்டேன். அகிலா, மகரிஷி, ஹோமகுண்டத்தை ஏத்தணும், அதுக்கான அக்னியை கொண்டு வா. போ. காத்தடிச்சதுனால அணைஞ்சிடுச்சு. இன்னொரு தடவை ஏத்துனா தப்பு இல்லை. அகிலா, இன்னொரு தடவை ஏத்துப்பா.